அல்லேலூயா. எதுவுமே சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், இந்த உயர்ந்திருப்பாராக. கர்த்தருடைய இருதயம் அவர் ஆசீர்வதிக்கிற இருதயத்தை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய விருப்பமே ஆசீர்வதிக்கிறது தான். அவருக்கு ஒரே பக்கம்தான். ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார், தேவைகளை சந்திப்பார், மேன்மையாக நடத்துவார். அவர் கரத்தில் இருந்தோம்னா அவருக்கு ஒரே ஒரு பக்கம்தான், ஆசீர்வதிக்கிறது மட்டும்தான். ஆனால் இன்னொரு பக்கத்தை உருவாக்கி நம்ம தான் என்ன செய்கிறோம்? அநேக காரியங்களை அவருக்கு ஒரு பக்கம் உருவாக்குனா நம்ம ஒரு பக்கம் அவருக்கு உருவாக்க வச்சாச்சு. ஒரு பக்கம் தான் அவர் கிரியை செய்கிறாரு, ஒரு பக்கம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம போயிடுறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காகவே அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஆனால் அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறதுக்கு காரணம் அவர்களுடைய கீழ்ப்படியாமையும் அவர்களுடைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கையும் தான் என்ன செய்தது? ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு ஆண்டவர் அடிமைத்தனத்துக்கு போகிறதுக்காகவா அவங்கள உருவாக்குனாரு? அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் எதுக்கு உருவாக்குனாரு? தெரிலப்பா சார், எதுக்கோ உருவாக்கிட்டார் அப்படின்றீங்களா? இதில் எனக்கென்று ஏற்படுத்தினேன் துதியை சொல்லி வருவார். ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தினதின் நோக்கம் நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பதற்காக. அல்லேலூயா. ஆமாம், செழிப்பின் உபதேசம் இல்லை, செழிக்க வைக்கிற உபதேசம். நம்மளை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய பிரதான நோக்கம். அதுதான் ஆண்டவர் நம்மை உருவாக்குனது நோக்கமே. ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறோம், அந்த குழந்தையுடைய நன்மைக்கு என்னென்னலாம் செய்யணுமோ என்ன செய்வோம்? எல்லாத்தையும் செய்வோம். ஏன்? அந்த குழந்தை வளரணும், அது நல்லா இருக்கணும், அதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிடக்கூடாது, நல்லா பஞ்சு மெத்தையாக வாங்கி வைக்கணும். ஏன் அந்த அப்படி பராமரிக்கிறோம் அப்படின்னா அது ஆசீர்வாதமாக இருக்கணும், அது வேறு எந்தவித காரியமும் வந்துடக்கூடாது. கவனிங்களேன், ஆண்டவரும் அப்படி தான் உங்களையும் என்னையும் பிள்ளையாக பார்க்குறாரு. அவர் யோசிக்கிறது, அவர் சிந்திக்கிறதெல்லாம் அடிபட்டுறக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது, ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். தகப்பன் இளையகுமாரன் விட்டு விலகி போகும்போது தகப்பனுடைய இருதயம் அவன் சொத்தை பிரிச்சுட்டு போகிறானேன்னு வருத்தப்படலை, என்னை விட்டு பிரிஞ்சு போகிறானேன்னு என்ன செய்கிறாரு? வருத்தப்படுறாரு. சொத்துக்காக அப்பா ஒரு நாள் என்ன செய்ய, பணத்துக்காக ஒரு நாள் அப்பா அவனை பார்த்தது இல்லை. அவனை பார்க்கும் போதெல்லாம் என் பிள்ளை போகிறானேன்னு தான் என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. அதே போல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே தான் என்ன செய்தார்? தெரிந்தெடுத்தார், நம்மளை ரட்சித்தார், பிரித்தெடுத்தார், பலப்படுத்தினார், நிறைய காரியங்களை நன்மைக்கு எதுவாகவே செய்தார். ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் பாஸ்டர் இப்படி சில சூழ்நிலைகளை நான் சந்திக்கிறேனே, பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, நெருக்கம் வருதுன்னா ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று என்னுடைய மீறுதலினால் வருகிறது, இரண்டாவது நான் உண்மையாக இருக்கிறதுனால பிசாசு என்னை சோதிக்கிறது. அல்லேலூயா. ஒன்று என்னது? அவனவன் தன் தன் சுய இச்சையினால் எழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ரெண்டாவது காரியம், யோபுவின் மேல் கண் வைத்தாயோ. இப்போ ஆண்டவர் ரெண்டு காரியங்களை சொல்கிறார். இதுதான் ரெண்டு காரியம் தான். உங்களுக்கு கஷ்டம் வருதா, நீங்கள் உண்மையாக இருந்து கஷ்டம் வருது அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், பிசாசு நம்மளை என்ன செய்கிறான்? சோதிப்பதற்கு கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்டிருக்கிறான். இது சோதனையின் காலம், நான் என்ன செய்யணும்? ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் பலன் குறுகினது. யோபு சோர்ந்து போகலை. அவர் என்ன செய்கிறாரு? நான் இப்போ இன்றைக்கி செய்தியே இதுதான். இந்த ரெண்டு பிரிவில் தான் என்னென்ன காரியம் வரப்போகுது, என்னென்ன காரியத்தை நம்ம எப்படி எப்படி இருக்கணுன்றது தான் நாள் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ரெண்டு காரியம். ஒன்று, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது பிசாசின் மூலமாய் சோதிக்கப்படுகிற சோதனை. ரெண்டாவது, என்னுடைய சுய விருப்பத்தினாலே நான் செய்ததினால் வந்த விளைவுகள். இந்த ரெண்டு காரியங்கள் சோதனைக்குள்ளே என்ன செய்கிறது? நம்மளை கொண்டு போகுது. சோதனையில் இந்த ரெண்டு காரியம் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய விருப்பம் என்ன? என்னை ஆசீர்வதிப்பது. அந்த சோதனையில் கூட பாருங்களேன், அந்த பிசாசு சோதிக்கும் போது கூட யோபு உத்தமத்தில் நிற்க வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய விருப்பம். ஆண்டவர் அவனை எப்படியாவது ஆசீர்வதிச்சிடணும் தான் என்ன செய்கிறாரு? அங்கேயும் அவர் கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருக்கிறதை பார்க்குறோம். கவனிங்க, இந்த ரெண்டு காரியங்களில் தேவன் ஒரே நிலைமையில் நிற்கிறார். அவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்றும் மாற மாட்டார். அவருடைய நிலைமை ஒரே நிலைமை தான், ஒரே நடுநிலைமையில் தான் நிற்பார், ஆசீர்வதிப்பது மட்டுமே. அப்போது இந்த சோதனை
எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று. ஆமென். உண்மையாக இருக்கிறவங்களுக்கும் என்ன வருது? சோதனை வருது. தவறு செய்கிறவங்களுக்கும் கஷ்டம் வருது, பிரச்சனை வருது. அப்போது இந்த ரெண்டு காரியத்தில் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு தான் என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்று, நீங்கள் உண்மையாக இருந்து சோதிக்கப்படுறீங்க, நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறீங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றதில்ல, நேரம் தவறாமையில், தசமபாகத்தில் உண்மையாக எல்லாவற்றிலும் நீங்கள் சரியாக இருக்கிறீங்க, சோதனை வருது அப்படின்னா நீங்கள் சோதிக்கப்படுறீங்க அப்படின்றது கன்ஃபார்ம். இந்த சோதனைக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை இன்னும் காயப்படுத்துகிற, உங்களை இன்னும் கீழே தள்ளுகிற வார்த்தைகள் உங்களை நோக்கி என்ன செய்யும், வரும். அல்லேலூயா. உண்மையாக இருந்து சோதிக்கப்படும் போது, ஏன்னா அப்போ தான் மனசு ரொம்ப காயப்படும். புரியுதா? இப்போது நான் தப்பே செஞ்சுருக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் 2 ரூபாயை காணோம். எவ்வளோ காணோம்? 1997 எவ்வளோ காணோம்? 2 ரூபாயை காணோம். அப்போ எனக்கு 5 வயசோ 6 வயசோ 7 வயசோ, 2 ரூபாயை காணோம். அப்போ 2 ரூபா பெரிய தொட்டு. 2 ரூபா இருந்தால் ஒரு வேளை குழம்புக்கு சாப்பாடு பொருள்லாம் வாங்கி என்ன செஞ்சிடலாம், சமைச்சிருவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா. இப்போ 2 ரூபாயை காணோம். எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, 2 ரூபாயை எவனோ திருடிட்டான், திருடி என்ன பண்ணான்னு தெரில. இப்போ வரைக்கும் ஒருத்தனும் கல்லூரி மங்க மாதிரி உட்காந்துருக்காங்க, ஒன்றும் வாயை திறக்க மாட்டேங்காங்க. எங்கள் அப்பா சொல்கிறார், எங்கள் அண்ணன் எவனோ திருடிட்டான், எனக்கு நல்லா தெரியும், இவங்க 2 பேரில் எவனோ கூட்டு கல்வாணி, 2 பேரும் ஆளுக்கு ஒரு பிரித்தாலும் பிரிச்சிருப்பாங்க, 2 பேரும் கூட்டு கல்வாணி, ஒரு வாயை திறக்க மாட்டேங்க. இப்போ எங்கள் அப்பா சொல்கிறார், நீங்கள் இப்போ 2 ரூபாயை தரலண்ணா நான் வீட்டை விட்டு வெளியே போகிறத விட எனக்கு வழியே இல்லை. உங்களை இப்படி திருட்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் இருக்கிறத விட கல்யாணி பிள்ளைகளை விட்டுட்டு என்ன செய்கிறேன், வெளியே போகிறேன்னு செய்கிறாரு. ரொம்ப சீரியஸாக பேசுகிறாரு. இவங்க கல்லூனி மங்கினாலும் கல்யாணம் மங்க, அநியாயத்தை கல்லூனி மங்க என்ன செய்கிறான், ஆயுவே திறக்க மாட்டேன். எடுத்தியா இல்லை, எடுத்தியா, எடுத்தியா, வாயவே திறக்க மாட்டீங்க. எங்கள் அப்பா பேக்லலாம் எடுத்து ட்ரெஸ் வைக்கிறார். எனக்கு அந்த கஷ்டம். ஏன்னா அப்பா என்ன செய்யக்கூடாது, வீட்டை விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா எங்கள் அப்பாட்ட போய் நான் எடுக்கலை, எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் நான் தான்ப்பா எடுத்தேன் அப்படின்றேன். எங்கள் அப்பா உடனே போட்டு அடிக்கிறார். 2 அடை 3 அடை விட்டு எங்கள் அம்மா அங்கிட்டு 2 அடை 3 அடை. அப்புறம் அடி தாங்க முடியாமல் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா உண்மையிலே என்ன செய்யலை, எடுக்கலப்பா. அப்புறம் ஏன்னா எடுத்தேன்னு, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே. அந்த இருதயத்தை பாருங்களேன். எனக்கு எங்கள் அப்பா போகக்கூடாதுன்னு ரொம்ப எண்ணம். இப்போ கூட நான் ரொம்ப யோசிப்பேன், அதை நான் அப்படி சொன்னேன், அப்படி சொல்கிற ஆள் கிடையாது. ஆனால் என் இருதயம் அப்படி எங்கள் அப்பா பார்த்து சொல்லுது, நீங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு தான்ப்பா நான் என்ன செஞ்சேன் அப்படி சொன்னேன். உண்மையில் நான் என்ன செய்யலை, எடுக்கலப்பா அப்படின்னோடனே எங்கள் அப்பா என்னை வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் நான் மறக்க முடியாதனால எங்கள் அப்பா என்னை கட்டி பிடிச்சி அழுத ஒரே நாள். அந்த நாளில் தான் அவர் என்னை முதல்ல கட்டி பிடிக்கிறார். எனக்கு வந்து எங்கள் அப்பாவுடைய அன்போ எங்கள் அண்ணனுடைய அன்போ யார் அன்போ எனக்கு கிடையாது. நான் எங்கள் அண்ணன் கூட நான் சண்டை போட்டிருக்கேனே தவிர ஒரு நாள் என்ன செஞ்சதில்லை, நாங்கள் சிரித்து பேசினதா சரித்திரமே கிடையாது. அண்ணன் தம்பிலாம் இப்போ இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக, எப்படி இப்படி கை போட்டு பேசுகிறாங்க, எப்படி இவங்க இப்படி அன்பாக இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி எப்படி ஒத்துமையாக இருக்கிறாங்க, எப்படி இவங்க இப்படிலாம் நான் யோசித்த நாட்கள் உண்டு. இப்படிலாம் இவங்களை பார்க்கும்போது நான் அப்படி இருந்ததே இல்லை. அண்ணனாலே அடி சண்டை தான் ஞாபகம் வரும். ஒரு நாள் கூட எங்கள் அண்ணன் கூட நான் சமாதானமாக பேசினது இல்லை. ஒரு நாள் நாங்கள் ஒரு நாள் கூட நாங்கள் தோல்பால் கை போட்டதில்லை. எங்கள் அண்ணன் கூட எங்கள் அப்பா கூட நான் ஒரு நாளும் சிரித்து பேசினது இல்லை. பார்த்தாலே பயந்து கட்லி கடையிலையும் பீரோல் கடையிலையும் ஒளிஞ்ச நாட்கள் தான் உண்டு. பயந்து வாழ்ந்த நாட்கள் தான். ஒரு நாள் சந்தோஷமாக அப்பான்னு இப்போ பிள்ளைங்களாம் ஓடிப்பேன், அப்பா கட்டுப்பிடிக்கிறாங்க, அப்படி ஒரு வாழ்க்கையில் என் சம்பவமே கிடையாது. ஆனால் என் இருதயம் எங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. தவறு செய்யலை, ஆனாலும் போய் நான் ஒப்புரவாகிறேன், நான் தான் தவறு செஞ்சேன், அநியாயமாக பணியை என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அந்த இருதயம் உண்மையாக பொய் சொல்கிறேன், நான் வந்து உண்மையாக எடுக்கலை அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே என்ன செய்கிறாரு, நான் தப்பு செஞ்சுட்டேன்னு எங்கள் அப்பா என்ன செய்கிறாரு, என்ன அணைச்சி கொள்கிறாரு. கவனிங்களேன், நான் இதை அப்படியே உங்களுக்கு இங்கே கொண்டு வரேன். நீங்கள் தவறே செய்யலை, ஆனால் சோதிக்கப்படுறீங்க. நீங்கள் தவறே செய்யலை, ஆனால் உங்களுக்கு அடி விழுது. நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பிரச்சனை வருது. ஆண்டவர் உங்களை அணைத்து கொள்கிற நேரம் ஒன்று வருகிறது. அல்லேலூயா. பாடு அனுபவித்து
கிறிஸ்துவின் நிமித்தமாய் நீங்கள் பாடு அனுபவித்து உண்மையாக இருந்து பாடு அனுபவிப்பில் என்று சொன்னால், நீ உண்மையாக இருக்கிற பலவிதமான தீமையான சொற்கள் உங்களை நோக்கி வருமானால் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்களேன், கிறிஸ்தவ வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகளை ஜெயிக்கிற ஒரு நல்ல த்ரில்லிங்கான வாழ்க்கை. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு உண்மையாக இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிய போராட்டத்தை பிசாசு உங்களுக்கு என்ன செய்வான், கொண்டு வருவான். அதை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வசனத்தை கொண்டு வாள் ஏந்தி கேடயத்தை பிடிச்சு விசுவாசத்தோடு நீங்கள் போராடி என்ன செய்யணும், ஜெயிக்கணும். அல்லேலூயா. அந்த போராட்டம் ரொம்ப எளிதான போராட்டம். ஆமென். நம்ம சொல்கிற வார்த்தைகள் தான் பெருசாக தெரியுது, போராடி ஜெயிக்கணும். இல்லை, நீ கிட்ட போனாலே அது ஓடிடும், நீங்கள் வாழை தூக்குனாலே அது விழுந்துடும், நீங்கள் கேடயத்தை வச்சாலே அது தள்ளி ஓடிடும். அந்த பிரச்சனை அப்படித்தான். ஆனால் நீங்கள் போராடுற அந்த அந்த கம்பீரத்தோடு தான் என்ன செய்யணும், போகணும். அல்லேலூயா. உங்கள் இருதயம் பிரச்சனையை கண்டு இல்லை வார்த்தைகள் எதிராக வருகிற வார்த்தைகளை கண்டு நான் உண்மையாக தானே இருக்கிறேன், நான் கரெக்டாக தானே இருக்கிறேன், நான் உண்மையாக தானே கர்த்தரை தேடுறேன், ஏன் எனக்கு இந்த போராட்டம்? இல்லை, நீங்கள் உங்கள் இருதயத்தை மாற்றுங்க. உங்களுக்கு தான் போராட்டம், உங்களுக்கு தான் சோதனை, உங்களை தான் பிசாசு கரை வைப்பான், குறி வைப்பான். நீங்கள் உடனே புரிஞ்சுக்கணும், என்ன 4 கண்ணு பார்க்குது. 2 கண்ணு பிசாசுடைய கண்ணு, 2 கண்ணு இயேசுபாவுடைய கண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன 4 கண்ணு பார்க்குது. 2 கண்ணு நான் விழுந்துருவேன்னு பார்க்குது, 2 கண்ணு கீழே விழுந்துட மாட்டேன், நான் விழுந்துடாமல் இருக்கணும்னு என்ன செய்யுது, பார்க்குது. அல்லேலூயா. நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, மறுபடியும் நீங்கள் ஐயோ நான் இப்போ தான் இருந்தேன், நல்லா தான் இருந்தேன், நல்லதை ஒழுங்காக இருந்து என்னத்தை கண்டேன், உண்மையாக இருந்து என்னத்தை கண்டேன், நேர்மையாக நடந்து என்னத்தை கண்டேன் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா பிசாசு சந்தோஷப்படுவா, ஆண்டவர் துக்கப்படுவார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என்ன வந்தாலும் நம்புவே நேசரே சுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை, காக்கும் வல்ல உண்டெனக்கு காத்திடுவா என்றுமே. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் சொல்லுங்க, என்னை காக்க அவர் இருக்கிறார். யோபுவோட மனைவி சொல்றாங்க, இன்னமும் உடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். ஆண்டவரை தூசித்து ஜீவனை என்ன செய்யுங்க, விடும் அப்படின்னு சொன்ன உடனே யோபு சொல்றாரு, பைத்தியக்காரி பேசுறது போல என்ன செய்யாத, தேவனிடத்தில் நன்மையை பெற்றனா ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம் வரும் பொழுது உடனே அவரை விட்டு தூரம் போயிடணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொன்ன ஆட்கள் நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும், தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னாங்கல்ல, அவங்களாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி தான் தெரியும். அப்படியே நீங்கள் அப்படியே என் கூட சாப்டர்லேயே வாங்கலேன், தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லி மனைவி போயிட்டா. அவள் கஷ்டப்பட்டான்னு போடல, அவள் வேதனைப்பட்டான்னு போடலை, அவள் எங்கே இருக்கிறான்னு தெரியல, என்ன செஞ்சான்னு தெரியல. 42வது அதிகாரத்தில் வந்துட்டா. அல்லேலூயா. அவரை குறித்து ஒரு காரியமும் இல்லை. அவர்கள் சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க, அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி என்ன செஞ்சாச்சு, எல்லாத்தையும் அவங்க சொல்லி முடிச்சுட்டு போயாச்சு, அவங்க கட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ உத்தமத்தில் நிற்கிற ஒரே ஆள் யார்? யோபு. யோபு குறித்து தான் வசனம் பேசுது. அவன் சரீரத்தில் பருக்களால் வாதிக்கப்படுகிறான், அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். என்னுடைய ஆண்டவரை என் கண்கள் காணும், அவர் மலையில் நிற்கும்போது நான் அவரை காண்பேன். அல்லேலூயா. அவனை குறித்து தான் என்ன செய்யுது, மொத்த அதிகாரமும் பேசுது. கடைசியில் தான் மனைவி மறுபடியும் என்ன செய்கிறாங்க, கவனிங்களேன், யார் உத்தமத்தில் நிற்கிறாங்களோ அவங்கள குறித்து தான் பேசப்படும், அவங்கள குறித்து தான் வார்த்தை வரும், அவங்கள குறித்து தான் மேன்மையோ தீமையோ அவங்கள குறித்து தான் என்ன செய்யும், வரும். உத்தமத்தில் நிற்கிறீங்கன்னா உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நீங்கள் நம்பிக்கையை உறுதியாக நிலைநாட்டி கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்துட்டீங்க அப்படின்னா, தவறிட்டீங்க, இல்லை அதில் உங்கள் சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கர்த்தருடைய நன்மையான ஈவுகளை இழக்கிறதுக்கு உங்களுடைய இயலாமை என்ன செஞ்சிருச்சு, ஆமாம் முன்னாடி வந்துடுச்சு, சுயம் முன்னாடி வந்துடுச்சு, உங்கள் சுய யோசனை முன்னாடி வந்துடுச்சு.
நம்முடைய யோசனையில், நம்முடைய சிந்தையில் யோசித்தோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது. நான் தான் சொல்கிறேனே, உங்கள் கண்கள் பார்க்கிறத வைத்து இது சரி என்று நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அது தப்பு. கண்ணை மூடி ஆவியானவர்கிட்ட கேட்டு இது சரியான்னு கேட்டு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு சரியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மட்டும் ஆப்போசிட்டாக செய்யணும். எல்லாரும் பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஆவியிலிருந்து ஒரு வசனம், ஒரு வார்த்தை வரும், அது சரியில்லை அப்படின்னா எல்லார் கண்களுக்கு பச்சையாக தெரியுது, உங்களுக்கு மட்டும் என்ன செய்யும், வறண்ட வெளியாக தெரியணும். ஆவியானவர் சொன்னால் அது அப்படியே என்ன செய்யணும், உங்கள் இறுதியை ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். இது சரியான இடம், இங்கே போ அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் இங்கே போகலாமா, இது எனக்கு சரியான இடம் தானா, இங்கே நான் போவது உமக்கு சித்தம் தானா. ஆண்டவர் போன்னா போயிடலாம், நோன்னா என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. பிள்ளையாமுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு நோ, ஆனால் அவன் சொன்னது எஸ். அவன் சொல்கிறான் எஸ், ஆமாம் நான் போவேன். அவன் இருதயம் போகணும்னு நிற்கிது, ஆண்டவர் சொல்கிறாரு போகாத. இப்போ நாம் எதை கேட்க போகிறோம்? ஆண்டவர் நோ சொன்னதுக்கப்புறம் நான் எஸ் சொல்லி போனேன் அப்படின்னா அங்கே பெரிய ஆபத்து எனக்காக என்ன செய்கிறது, காத்திருக்கிறது. ஆண்டவர் எஸ் சொன்னதுக்கப்புறம் நான் போவேன் அப்படின்னா அங்கே எனக்கு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. நான் எதை முடிவெடுக்க போகிறேன், என்னுடைய தீர்மானம் எதுவாக இருக்க போகிறது. இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, ஆண்டவர் நோ சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை என் வாழ்க்கையில் நோன்னு சொல்கிறாருன்னா அது என் இருதயத்துக்கு அவ்வளவு இன்பமானதாக தெரியும். ஆண்டவர் ஒரு இடத்துக்கு எஸ் சொல்கிறாருன்னா என் இருதயம் அதை பாவக்காவை போல வெறுக்கும், கசப்பாக தெரியும். ஏன்னா அது எனக்கு பிடிக்காது, அந்த இடத்துக்கு எனக்கு போகிற விருப்பம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு யோனாவை பார்த்து, யோனா நீ எங்கே போனோம், நீ நினிவேக்கு போகணும். ஆனால் அவன் டிக்கெட்டை டைரக்ட் ஆப்போசிட் சைடில் எடுக்கிறான், தர்ஷீஷுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் போ சொன்ன இடம் இங்கே, அவன் போகிற இடம், ஆண்டவர் சொன்ன இடம் எஸ் இங்கே. இவன் இதுக்கு நோ சொல்லிவிட்டு அவனுக்கு எஸ் சொல்லி என்ன செய்கிறான், பெரிய மீன். பிலியாமுக்கு பெரிய பட்டயம். எங்கெல்லாம் ஆண்டவர் நோ சொன்ன இடத்துக்கு போகிறோமோ அங்கெல்லாம் என்ன இருக்குது, ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கே நம்ம போகவே என்ன செய்யாது. ஏன்னா ஏன் இருதயம் விரும்புகிற மாதிரி போட்டோன்னா நான் மாட்டிக்குவேன். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகிறேன், அது எனக்கு பிடிக்கலனாலுமே அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் இருதயத்துடைய மனக்கண்களின் நாளில் மாறட்டும். சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் சொன்னாங்க நான் என்ன செய்வேன், போவேன். அது எனக்கு பிடித்திருந்தாலும் நீங்கள் நோ சொன்னால் நான் என்ன செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். இந்த விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்து பாருங்களேன். உங்கள் சோர்வுகளில், உங்கள் பிரச்சனைகளில், உங்களுடைய காரியங்களில் நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவங்களாக இருப்பீங்க. ஒரு நாளும் தாழ்ந்து போயிட மாட்டீங்க. அல்லேலூயா. இதில் இந்த சோதனையில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, நித்தியமான ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்கள் சிரசின் மேலே இருக்கும். அல்லேலூயா. இப்போ இதே காரியத்தில், இதே இடத்துல இந்த சோதனையிலே நம்ம தோற்று போவோமானால், இந்த சோதனை வரும் பொழுது உத்தமத்தில் நிற்காம நம்ம தோற்று போவோமானால், நாமளே நம்முடைய இருதயத்தில் வருகிற நினைவுகளை வைத்து முடிவெடுப்போமானால், கவனிங்களேன், அந்த முடிவு ரொம்ப ஆபத்தில் போய் என்ன செய்து முடியுது. யோசேப்பு எடுப்போமே, யோசேப்பு தன் சித்தப்படி என்ன செய்யலை, முடிவு எடுக்கலை. அவனுக்கு தரிசனம் வருது, தரிசனத்தை சொல்கிறான், தரிசனத்தின் மூலமாக அவனுக்கு ஒரு பாதிப்பு என்ன செய்யுது, வருது. இப்போது அவன் எடுத்த முடிவில் அவன் என்ன செய்யலை, போகலை. கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததை சொன்னதுனால ஒரு அசம்பாவிதம் வாழ்க்கையில் நடக்குது. அவனை தூக்கி என்ன செய்கிறாங்க, குழியில் போடுறாங்க, சொந்த அண்ணமார் போடுறாங்க. அல்லேலூயா. வேறு யாராவது நமக்கு தவறு செஞ்சால் கூட, இடுக்க செஞ்சால் கூட என்ன செய்யலாம், கொஞ்சம் யோசிக்கலாம், அவங்க அப்படித்தான் போல. ஆனால் கூட இருக்கிறவன் என்ன செய்வான், தூக்கி உள்ளே போடுறான். தூக்கி உள்ளே போட்டுட்டு அடிமையாக விற்கிறான். இவன் தவறு செய்யலை, இவனுடைய சுய விருப்பத்தின்படியும் அது என்ன செய்யலை. எல்லாம் இவன் கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறான். இவைகள் எல்லாம் நடக்குது. குழியில் தூக்கி போடுறாங்க, அடிமையாக வைக்கிறாங்க. அங்கே அடிமையாக விற்கப்பட்ட போர்த்திபாலுடைய வீட்டில் என்ன செய்கிறான், அங்கேருந்து திரும்பி சிறைக்கு போகிறான். கவனிங்க, இதில் எங்கேயாவது யோசேப்பு
தன்னுடைய சுயத்தில் செய்தாரா? தன்னுடைய சுய யோசனையில், சுய சிந்தையில், சுய சித்தத்தில் நான் இப்படி போனால் இப்படி இருந்துடலாம், எல்லாரும் என்ன வணங்கிடுவாங்க, இவனுடைய சுய யோசனையா? எங்கேயுமே இவனுடைய சுயம் என்ன செய்யலை, வெளிப்படலை. ஆனால் எங்கேயாவது ஆசீர்வாதமாக இருந்தாரா? எங்கேயாவது ஆசீர்வாதமாக இருந்தாரா? பல வர்ண அங்கி போட்ட அடுத்த நாள் என்ன செஞ்சிட்டாங்க, சோழியை முடிச்சிட்டாங்க. உள்ள குழியில் போட்டாச்சு, அடிமையாக வித்தாச்சு. இப்போ அங்கே போத்திவா வீட்டுக்கு போயாச்சு. அங்கேயும் அடிமையாக இருக்கும்போதும் உத்தமத்தில் நிற்கிறான், உண்மையாக நிற்கிறான். அங்கேயும் என்ன செஞ்சாச்சு, தூக்கி ஜெயிலில் போட்டாச்சு. ஜெயிலில் இருக்கிற ஒருத்தனாவது என்ன செய்வான், உதவி செய்வான்னு பார்த்தா அவனும் மறந்து போகிறான். எல்லா இடத்திலையும் தாழ்மை 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 தாழ்மை, சிறுமை. ஒரு இடத்துல கூட என்ன செய்யலை. நீங்களும் நானே பாடிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோன்னு வச்சிங்களேன், என்ன செய்வோம்? போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஏன்? முற்பிதாக்களை பார்க்கிறேன்னா நல்லவன் அல்ல, அது எனக்கு தெரியும், நீங்கள் அமைதியாக இருக்கவும் அப்படின்றார் ஆண்டவர். எப்போ எடுக்கணும் எப்போ தூக்கணும்னு நான் முடியும், நீ யாருக்கு எனக்கு கடலை கொடுக்குறது? இப்போது அவன் சொல்கிறான், என்ன நடந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்கிறார், அமைதியாக போகிறார். எந்த இடத்துலையும் அவருக்கு மேன்மை இல்லை, உயர்வு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. இப்போது ஒரே ஒரு கனவு, ஒரே ஒரு அல்லேலூயா, எத்தனை கனவு? ஒரே ஒரு கனவு, ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, ஒரே ஒரு ஆர்டர், ஒரே ஒரு இரவு முடிஞ்சு அடுத்த நாள் பிறக்கும் பொழுது அவன் ராஜ அரண்மனையில் நிற்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ நாள் சிறுமை 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 சிறுமைன்னு போயிருக்கலாம், தாழ்ச்சி அடைஞ்சு கொண்டே இருந்திருக்கலாம், வளர முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம், கீழ் நோக்கி போகிற காரியமாகவே இருக்கட்டுமே. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு ஆர்டர், ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு இரவு உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். அது கர்த்தரால் செய்ய முடியும், அது ஆண்டவரால் செய்ய முடியும். நீங்கள் விசுவாசித்து அவர் சமூகத்தில் உண்மையாக மட்டும் இருங்களேன். அவன் அடிமைத்தனத்திலும் உண்மையாக இருந்தான், சிறைச்சாலையிலும் உண்மையாக இருந்தான், போர்த்திபால் வீட்டிலையும் உண்மையாக இருந்தான். தன்னை எங்கே போய் விட்டாலும் எல்லா இடத்திலும் உண்மை உள்ளவனா மட்டுமே தான் என்ன செய்கிறார் யோசேப்பு இருக்கிறார். அவன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றே ஆவான், பெற்றே ஆவான், கண்டிப்பாக பெறுவான். அதில் சந்தேகமே இல்லை. அவன் எவ்வளவு கீழே அகல பாதாளத்தில் கூட போய் அவனை போடட்டுமே. யோசேப்பு இருந்தது பாதாள சிறையில். அவன் அது வரைக்கும் சவரன் பண்ணப்படலையா, குளிப்பாட்டப்படலை, ட்ரெஸ் இல்லை, சரியான நல்ல ஒழுங்கான ட்ரெஸ் இல்லை, அழுக்கு ட்ரெஸ் இல்லை, மண்ணில் படுத்து கிடக்கிறான். ஆண்டவர் ஒரே ஒரு கனவு, ஒரே ஒரு ஆர்டர், அவனுடைய மண் வாழ்க்கை மாறிச்சு, அவனுடைய பழைய வஸ்திரம் மாறிச்சு, அவனுடைய சரீரத்தின் அழுக்கு மாறிச்சு, அவனுடைய உருவம் மாறிச்சு. கொண்டு வந்து ராஜ அரண்மனையில் ராஜாவுக்கு முன்பதாக கம்பீரமாக நிறுத்தினது மட்டும் அல்ல, ராஜாவுக்கு அடுத்த சீட்டை போட்டு என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக மட்டும் இருங்களேன், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு உண்மையாக மட்டும் இருங்களேன். எந்த பிரச்சனை வரட்டும், எந்த சோதனை வரட்டும், எவ்வளவு காரியம் உங்களை தாக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள், நான் உண்மையாக இருக்கிறேன் ஆண்டவரே, உண்மை சார்ந்து கொள்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த பிரச்சனையை மாற்ற உம்மால் கூடும், நீங்கள் என்ன செய்யுங்க, என் வாழ்க்கையை பொறுப்பெடுங்க, நீங்கள் சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. ரெண்டு காரியம், ஒன்று தன்னுடைய சுயத்தினால் சோதிக்கப்படுகிற சோதனை, ரெண்டாவது நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனால வருகிற சோதனை. ரெண்டில் எதுவாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் சுய இச்சையினால் சோதிக்கப்படுறீங்கன்னு நீங்கள் அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா உடனே உங்கள் இருதயத்திலேருந்து சேரணும், ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவரே, நான் தெரியாமல் நான் தான் தவறு செய்தேன், என்ன மன்னிங்க. எப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி அபயமிட்டார்களோ கர்த்தர் சத்தத்தை கேட்டார், ரட்சகனை அனுப்பினார். அவர் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் உடனே இறங்கிடுவார், அதுக்குண்டான ஆட்களை நியமித்துருவார், அதுக்குண்டான பிரச்சனையை சால்வ் பண்ணுற எல்லா தூதரையும் என்ன செஞ்சிருவார், அனுப்பிடுவார். கூப்பிடுற வரைக்கும் காத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் கூப்பிட்றது உங்களுக்கு கேட்கலையா? கேட்குற மாதிரி நீ இன்னும் கூப்பிடல. எப்படி ஆண்டவரே கேட்குற மாதிரி கூப்பிட்றது? நான் தவறு செய்தேன், நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் விடுவியும்னு கூப்பிடுங்க, அவர் என்ன செய்வார், இறங்குவார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது சொல்கிறார், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், உம்முடைய
கட்டளைகளை மீறி நடந்தோம், எங்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபித்ததுக்கு அப்புறம்தான் பதில் வருது. ஆகவே ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, இல்லை, பாவ அறிக்கை செய்து என்ன செய்யுங்க, ஜெபிங்க, கர்த்தர் நிச்சயம் கேட்பார். சில நேரங்களில் பாவ அறிக்கை செய்கிறது ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவருக்கு அது பிடிக்கல. வணங்கா கழுத்தில் ஜனமாக இருக்கிறாங்க, கர்த்தர் அதை பிடிக்கல. மோசே 40 நாள் கண்ணுடி செஞ்சிட்டாங்க, கர்த்தருக்கு அது பிடிக்கல. அவங்க இருதயம் நொடிக்கு நொடி மாறுது, ஆண்டவர் அதை விரும்பலை. அவங்க எப்போ ஒப்புரவாகி இருதயத்தை ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் என்ன செய்கிறார், ஆண்டவர் வதைக்க விடுறார். மாட்டுக்கு போய் அடிமைத்தனமாக மாட்டுறாங்க. 430 வருஷம், ஏப்பா எத்தனை தலைமுறை அடிமைத்தனம். ஒரு சந்ததி முடிஞ்சு 2வது சந்ததி வந்தாலே அந்த அடிமைத்தனத்தை தான் அவங்களுடைய பரம்பரையாகவே அவங்க மாறிடும். 430 வருஷம்னா கிட்டத்தட்ட 17-18 தலைமுறை கிட்ட என்ன செய்கிறாங்க, அடிமைத்தனம் அடிமைத்தனம் அடிமைத்தனம். இவங்க தவறு செய்தாங்க, இவங்க பிள்ளைகள் என்ன தவறு செய்தாங்க, ஆனால் அவர்கள் செய்த தவறு நிமித்தமாய் சந்ததியாய் அடிமைத்தனம். ஒரு நாள் இவர்தான் நம்முடைய ஆண்டவர் என்று அவர்களுக்கு அறிவிக்கப்படுது. அவங்க சொல்லி ஜெபிக்கிறாங்க, ரட்சகனை அனுப்புகிறாரு. அவங்க ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார். எங்கேருந்து மன்னிக்கிறார், 430 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்கிறார், மன்னிச்சு இப்போ அவர்களை விடுதலையாக்குறார். அல்லேலூயா. ஆகவே மன்னிப்பு, பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப அவசியம். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கல, ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி ஜெபிச்சு பாருங்களேன், நிச்சயம் கேட்பார். அல்லேலூயா. அடிக்க ஓங்குற ஒருத்தன் முன்னாடி என்னை மன்னிச்சிருங்கன்னு குனிகிறவனை அந்த அடிக்க ஓங்குற மூர்க்கத்தோடு ஓங்குறவன் கூட என்ன செய்கிறான், நிறுத்துறான். அவன் மன்னிப்பு கேட்குறான், அவனை என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு என்ன செய்கிறான், நிறுத்துறான், நிப்பாட்டுறான். அவன் சரண்டர் ஆகும்போது அவனை அடிப்பதற்குண்டான இடத்துல ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டான், நிற்க மாட்டான். அவனை விட்டு ஒரு அடி தூரம் போகிறான். அவன் தான் மன்னிப்பு கேட்குறானே, இறங்கிட்டானே, நம்மளும் என்ன செய்வோம், இறங்குவோம். அல்லேலூயா. மனிதனுக்கு மனிதனே அப்படி இருக்கும் பொழுது என் தேவன் பிள்ளை அப்பா கிட்ட கேட்கும்போது என்ன செய்கிறார், உடனே அவர் இறங்கிடுவார். ஆகவே உங்கள் இருதயத்தில் உண்மை உள்ளவர்களாய் எந்த சூழ்நிலையிலும் உண்மையை விட்டு மாறாமல் தேவ சமூகத்தில் நிற்போமானால் ஆண்டவர் சொல்கிறார், உன் சோதனையை நீங்கள் சகித்து அதை நீ கடந்து நீங்கள் அதை களிப்பான நீரூற்றா என்ன செய்வீங்க, மாற்றிக்கொள்வீங்க. நிச்சயம் இரட்டைப்பான ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் கொஞ்ச நாள் சகிக்கணும். நீங்கள் உண்மையுள்ளவன் விளங்குற வரைக்கும் சகிக்கணும். நான் தங்கம்தான் அப்படின்னு களிம்பு நீங்கிற வரைக்கும் காத்திருக்கணும். நீங்கள் காத்திருப்பேன் என்று சொன்னால் பொன்னாக சொல்லிக்க செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, தேற்றரவாளனே, விடுவிக்கிறவரே, சோதனையில் பலன் கொடுக்கிறவரே, நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். என் சோதனை கொஞ்ச நாளைக்கு தான்ப்பா. அந்த கொஞ்ச நாள் வருகிற சோதனையில் நம்ம விட்டு தூரம் போயிடாதபடி, நம்ம விட்டு அகன்று போயிடாதபடி என் இருதயத்தை செபைப்படுத்துங்கப்பா. என் இருதயத்தை செபைப்படுத்துங்க ஆண்டவரே. ஆதி நாட்களில் பழைய ஏற்பாட்டில் சவுல் உடைய பிரசன்னத்தை இழந்து, உடைய ஆவியை இழந்து அஞ்சனம் பார்க்கிற நோக்கி ஓடினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தைல குப்பையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் ராஜா என்கிற தேவனுடைய பொறுப்பு, தேவனுடைய சிம்மாசனம், அவர்தான் இஸ்ரவேலின் ராஜா. ஆனால் அந்த ஸ்தானத்தை சவுலுக்கு கொடுத்தார். கீழ்ப்படியாமை என்ற ஒன்று, பெருமை என்ற ஒன்று, தனக்கு விருப்பமானது என்று ஒன்று அவன் இருதயத்தில் தோன்றின பொழுதோ ராஜ்யபாரம் அவனை விட்டு அகன்றது. அப்பா, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் மாறி ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்தவைகளின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களிடத்தில் பெருமையோ கீழ்ப்படியாமையோ இல்லை, என்னுடைய எண்ணத்தை, என்னுடைய சிந்தையை செய்கிற இருதயமோ எனக்கு வராமல் என்னை காவல் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, நான் பலவீனமான பாண்டம்தான். அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறேன், பிரச்சனைகளை பார்த்து விழுந்து போகிறேன், கஷ்டத்தை பார்த்து கரைஞ்சு போகிறேன், அநேக நேரங்களில் நம்ம விட்டு தூர போகிறேன், புலம்புறேன், அழுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். ஆனால் இந்த நாளிலிருந்து நான் இனிமேல் அதை செய்ய மாட்டேன்ப்பா.
நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்று உம்மையே சார்ந்து இருக்க போகிறேன், உம்மையே நம்பி இருக்க போகிறேன். என் கண்ணீரை துருத்தியில் வச்சிருக்கிற நீங்கள் நிச்சயம் பதில் கொடுப்பீர் என்று விசுவாசத்தோடு உம்மையே நோக்கி இருக்க போகிறேன்ப்பா. ஆண்டவரே, எஜமானனின் கைகளை வேலைக்காரன் கண்கள் நோக்கமாக இருக்குமாம் போல எங்கள் கண்கள் உம்மைத்தான் நோக்கி இருக்க போகிறது. உம்மை நோக்கி பார்த்த முகங்களை பிரகாசம் அடைய செய்வீரப்பா. எங்கள் முகங்களையும் பிரகாசம் அடைய செய்யுங்கப்பா. யோபுவுக்கு செய்தவர் எங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்று விசுவாசித்து உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஜெபித்த ஒவ்வொரு இருதயத்தோடு கூட உடைய ஆவியானவர் அசைவாடுங்க. உடைய மகிமை தங்கியிருப்பதாக, உடைய பிரசன்னம் மூடிக்கொள்வதாக, உடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரம்படியாய் ஜெபிக்கிறேன். தன்னை தாழ்த்துகிற எமனும் உயர்த்தப்படுகிறான். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்கிறீர். உண்மையாய் நோக்கி பார்க்கிற முகத்தை பிரகாசம் அடைய செய்கிறீர். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய இருதயமும் பிரகாசம் அடையட்டும். ஒவ்வொரு இருதயமும் ஆண்டவரே உம்முடைய நன்மையினால் நிரப்பப்படட்டும். உம்முடைய சத்துவம் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகும்படியாய் ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் எங்களுடைய சகாயம் இருக்கிறது. நீங்கள் தான் எங்கள் சகாயர், நீங்கள் தான் எங்கள் தேவன். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை சார்ந்து இருக்கிறோம். இப்பொழுதும் இங்கே வந்திருக்கிற, இங்கே அமர்ந்திருக்கிற, இதை ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, சகாயம் பண்ணுங்க, கூட இருந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஒவ்வொருவரையும் அப்படி திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.